வணக்கம். இது வழக்கு. மாணவியை பலாத்காரம் செய்யும் இடமாக மாறிய சுடுகாட்டு பாதை. இருவர் சேர்ந்து அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து 6 பேரால் சிதைக்கப்பட்ட 9ஆம் வகுப்பு சிறுமி. இணையமும் ஸ்மார்ட் போன்களும் இன்னைக்கு குக்கிராமங்களையும் தொற்றுச்சு. ஆனா அதோட பலன் தான் நல்லபடியா இல்ல. ஆபாச படம் எடுக்கிறதும் ஆபாச படம் பாக்குறதும் தான் அதிகபட்ச பலனா இருக்கு. தர்மபுரி அருகில பள்ளி மாணவிய பலாத்காரம் செஞ்சு ஆபாச வீடியோ எடுத்ததா 5 பேர் கைதாகியிருக்காங்க. தர்மபுரி மாவட்ட குழந்தைகள் ஹெல்ப்லைன் மையத்தில் லேசான பரபரப்புடன் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அதிகாரியான தாமஸ். அப்போது திடீரென ஒரு அழைப்பு வர அதை எடுத்து பேசியவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. எங்களுக்கு 10ஆம் தேதி சுமார் ஒரு 7 மணி அளவுல ஒரு கால் முதல்ல லேண்ட் ஆச்சு 1098க்கு. அந்த காலில் அந்த குழந்தை என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது 2-3 மாணவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. தாமஸிடம் பேசியது 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவர். அரசு பள்ளி ஒன்றில் படிக்கும் அந்த மாணவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் என்றுதான் தாமஸ் முதலில் நினைத்தார். ஆனால் மறுநாளும் அந்த மாணவி தாமஸை தொடர்பு கொண்டார். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பள்ளியை விட்டு வரும்பொழுதுதான் அது நடக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, சனி ஞாயிறு லீவா இருக்குது, அதனால திங்கட்கிழமை இதே பள்ளியை விட்டு வெளியே வர்ற நேரத்துல நாங்க அதை கண்காணிச்சுக்கிறதா அந்த குழந்தைக்கு தகவல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை திருப்பியும் அடுத்த நாள் சனிக்கிழமை 11ஆம் தேதி மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, எப்படியாவது நீங்க திங்கட்கிழமை வந்துருங்க அப்படின்னு சொல்லி 2வது தகவலையும் அந்த குழந்தை சொல்லிச்சு. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் வசித்து வருபவர்கள் பெருமாள் ராணி தம்பதி. இவர்களின் மகள்தான் தாமஸை உதவிக்கு அழைத்திருந்தார். ஆனால் அந்த மாணவி ஏன் பெற்றோரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டாம் என சொல்கிறார் என குழப்பத்தில் இருந்தார் தாமஸ். இந்த குழப்பத்தின் நடுவில்தான் பள்ளியில் அந்த மாணவியை சந்தித்தது 1098 குழு. திங்கட்கிழமை கரெக்டா அந்த குழந்தையோடு கான்டாக்ட் பண்ணப்ப, நான் மத்தியானம் எக்ஸாமுக்கு தான் வருவேன், ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, நீங்க வந்தா என்ன ஏதுன்னு வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிடும், அதனால இது நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்க பள்ளியில தான் என்ன பாக்கணும்னு அந்த குழந்தை சொன்னதுனால அந்த குழந்தைக்காக நாங்க எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் பெண் ஊழியர்கள் அங்க போய் ஒரு ஏறக்குறைய ஒரு 4-5 மணி நேரம் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே அந்த பள்ளியை சுற்றி கண்காணித்து கொண்டு அந்த பாப்பா வெளியே வர வரைக்கும் காத்திருந்தாங்க. காத்திருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பாப்பாவை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போய் விசாரிச்ச பொழுதுதான் அந்த பாப்பா ஒரு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டார் என்று தெரிய வந்தது. அதை விசாரித்த உடனே எனக்கு மறுபடியும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அங்கிருந்து ஸ்பாட்ல இருந்து கால் பண்ணாங்க. அப்ப அந்த பலாத்காரத்தை செய்த வாலிபர்கள்ல சிலர் அங்கே சுற்றி இந்த பெண்ணை கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் சொன்னார்கள். அரசு பள்ளி மாணவி சொன்ன தகவல்கள் அந்த குழுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் முதல் தகவல் அதிர்ச்சி என்றால் 2வது தகவல் பேரதிர்ச்சி. ஆம், அந்த மாணவியை பலாத்காரம் செய்து வீடியோவாக பதிவு செய்திருக்கின்றனர். அந்த தகவல்ல அவங்க அந்த பாலியல் பலாத்காரம் நடந்த 8ஆம் தேதி சம்பவத்துல 3 பேர் அதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருவர் செய்கின்ற தவிர இன்னொருத்தர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதை வீடியோ பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய டிராபேக் ஏற்பட்டிருந்தது. 8ஆம் தேதி அந்த பாலியல் பலாத்காரத்துல 3 பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர்ல முதல்ல அந்த பெண்ணை கீழே தள்ளி அந்த குழந்தைய கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு முதுகுல சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு இருவர் சேர்ந்து அந்த குழந்தையை பிடித்து கொண்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இதோ இந்த இடத்தில் வைத்துதான்
அந்த 9ஆம் வகுப்பு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள். ஆபாசமாக வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறாள். மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்கிறாள். அப்படி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வாட்ஸ்அப்பில் பரவியது இன்னும் கொடுமை. அதாவது வாட்ஸ்அப்பில் வீடியோவை பார்த்த வேறு சிலர் அதே மாணவியை மிரட்டி மீண்டும் பலாத்காரம் செய்துள்ளனர். அதுக்கப்புறம் அந்த 10ஆம் தேதி இன்சிடென்ட்ல வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் வீடியோவை இதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லி இவங்க மிரட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுனால அவர்கள் வந்ததாகவும் ஒரு இது இருக்கு. அது வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு வலுக்கட்டாயமா அதே காட்டுப்பகுதியில வேற ஒரு இடத்துல, அதே ஏரியா தான் வேற ஒரு இடத்துல வைத்து அந்த பெண்ணை மறுபடியும் அதை மிரட்டி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தகவல் 10ஆம் தேதி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பெண் வந்து எப்படி சொல்றது, ஆசிரியருக்கு சொல்ல முடியல. ஏன்னா ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு, அதனால வந்து வெளியும் சொல்ல முடியல. அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா சைல்ட் லைன் 1098க்கு உடனே தகவலை தெரிவிச்சுது. அந்த தகவல்ல வந்துட்டு ஆரம்பத்துல எப்பயுமே ஒரு குழந்தை தயங்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. எங்களுக்கு சனிக்கிழமை கால் அட்டன் பண்ண எங்களுடைய மெயில் ஸ்டாஃப் உடனே சொன்னாரு, இது வந்து அந்த குழந்தை ஏதோ தயங்குது நம்ம கிட்ட சொல்றதுக்கு சார், அதனால வந்து ஒரு நம்முடைய விமன் ஸ்டாஃப்ஸ் அனுப்பிச்சு அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது என்னுடைய இதுல வந்திருக்க சைக்காலஜிஸ்ட் அனுப்பிச்சோம், கவுன்சிலரை. அதோட சேர்ந்து 2 பேருமே பெண் ஊழியர்கள் தான் அனுப்பிச்சோம். இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு அதிர்ந்து போன அந்த குழு மாணவியின் பெற்றோரை மெல்ல அணுகியது. போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போடணும். அன்னைக்கே பொண்ணு மிரட்டி இருக்காங்க. திரும்ப நடந்தது 10ஆம் தேதி அப்படியே பொண்ணு மிரட்டி எடுத்து உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிடும், குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு மிரட்டி திரும்ப அன்னைக்கு அடுத்த நாள் 10ஆம் தேதி எங்க பொண்ணு அடியே பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பலாத்காரம் பண்ணி அவங்க எங்க பொண்ணை கீழே தள்ளி எடுத்து பின்னாடியில புண்ணு ஆகி எல்லாம் பேண்ட் கீண்டெல்லாம் கிழிச்சிருக்காங்க. அதனால எங்க பொண்ணு பயந்துட்டு அவ கைலாலுக்கு போன் பண்ணிருக்கா, 1098க்கு போன் பண்ணி அப்புறமா அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு 6:30 மணிக்கு தான் அவங்க எங்களுக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ண பிறகுதான் நாங்க எங்களுக்கு தருமபுரிக்கு போனோம். போன பிறகுதான் அவங்க சொன்னாங்க, இப்படின்னு உங்க பொண்ணு எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன பிறகு நாங்க எதுவும் எங்களால சொல்ல முடியல. இப்படி நடந்திருக்கிறது நாங்க அழுதுட்டு எடுத்துட்டு எங்களால ஒண்ணுமே முடியல. நாங்க என்ன பண்ண முடியும்? மாணவி பலாத்காரம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டவுடனே நாங்கள் இதை உடனடியாக எங்களுடைய மேலிடத்திற்கு தகவலை தெரிவித்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தகவலை தெரிவித்தோம். அடுத்து வந்து எஸ்பி அவர்களுக்கும் அந்த தகவலை தெரிவித்தோம். நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரும்பொழுதே நாங்கள் பெற்றோருக்கும் தகவல் கொடுத்து அவங்களையும் வர சொல்லிட்டோம் ஸ்பாட்டுக்கு. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து காலையில எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வழக்கு பதிவு செய்யணும், என்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலை வேற எந்த பெண் குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்கிற காரணத்தினால நீங்க புகாரை தெரிவித்து தகுந்த நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. காவல்துறை உடனடியாக விசாரணையை இறங்கி சிலரை கைது செய்தது. ஆனால் 2வது தடவை மாணவியை மிரட்டி பலாத்காரம் செய்தவர்கள் சம்பவத்தை மறுத்தனர். அதுல 1-2 பேர் அந்த குற்றத்தை ஒத்துக்காமல் இருந்தபடினாலே அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக இந்த குழந்தையை ஒரு மறைக்கப்பட்ட கண்ணாடியிலே இந்த குழந்தை இருக்கிறது என்பது தெரியாமல் அந்த அக்யூஸ்ட்னு சொல்லப்படுகிற அந்த குற்றவாளிகள் இறங்கி அவர்களை நிறுத்துவார்கள். வண்டியை விட்டு நிறுத்தின உடனே இங்கே உள்ள இருந்து இந்த குழந்தை வந்து சரியா இவர்தான் என்று சொல்லி சரியான ஐடென்டிபிகேஷனை அந்த குழந்தை உள்ள இருந்து பார்த்து சொல்லணும். சோ அதனால அந்த குழந்தை வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் கரெக்டா சொல்லிச்சு. 1098 குழுவும் காவல்துறையும் இந்த விவகாரத்தில் சிறப்பாக செயல்பட்டன என்கிறார் தாமஸ். காவல்துறை இதுல வந்து நடவடிக்கைகள் வந்து அவங்க சைலைனுக்கு வரும்பொழுது யாருமே யூனிஃபார்ம்ல வரல. அந்த குழந்தை சொன்னதெல்லாம் வாக்குமூலமாக பதிவு செய்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையில அன்றைக்கு இரவே வந்துட்டு 1 by 1 வந்துட்டு அவங்கள செக்யூர் பண்ணி அந்த குற்றவாளிகளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து நாங்க இப்ப CWCல ஒப்படைச்சு இப்ப அந்த குழந்தை வந்து ரீஹாபிலிட்டேஷனாக அவர்களுடைய குழந்தையின் விருப்பத்தின்படி அது தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறது.
மேற்கொண்டு இந்த ஆண்டு முடிந்த பிறகு அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம், மேற்கொண்டு வேறு எங்கேயாவது படிக்க வைக்க வேண்டுமா அல்லது அதே பள்ளியிலே படிப்பை தொடர வேண்டுமா, இதையெல்லாம் அவர்கள் யோசித்து சொல்வார்கள் என்று சொன்னால் வேறு பள்ளி என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய அரசு மூலமாக ஏதாவது ஒரு பள்ளியிலே சேர்த்து நல்ல பள்ளியிலே படிக்க வைத்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா அந்த குழந்தை இப்ப 10th நல்ல ஒரு மார்க் வாங்கக்கூடிய ஒரு குழந்தை. அவங்க HM நான் போய் விசாரிக்கும் பொழுது அவருடைய தலைமை ஆசிரியர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தை ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தை, அடுத்த வருடம் இப்ப 9th முடித்து 10வது போகிறார், இந்த வருடம் எங்களுடைய பள்ளிக்கே ஒரு கிரெடிட்டை வாங்கி தரக்கூடிய ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதை நினைத்து நான் என்னால் அழுது கொண்டே இருந்தேன் என்று சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் சொன்னும் பொழுது எனக்கு மிக மிக அந்த சம்பவம் என்னுடைய நெஞ்சை மிக உருக்கியது. மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 6 பேரும் மாணவர்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று. இந்த விவகாரத்தில் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார் மாணவியின் தந்தை. அடிப்பட்டிருக்காரு, அதை வச்சு கேமரா எடுத்துருக்கோம். அவங்க பையன் கேமரா வாட்ஸ்அப் போட்டு பிளாக் மெயில் பண்ணிட்டு 2 பேர் முபாரக்கும் அந்த அரவிந்த் பையனும் அன்னைக்கு ரேப் பண்ணிருக்காங்க. 2யும் கேமரா எடுத்துட்டான். கேமரா எடுத்து செல்லுல கேமரா எடுத்து வாட்ஸ்அப்ல போடுவேன், நான் இதுல நெட்ல போடுவேன், உங்க குடும்பத்தையும் அனுப்பிடுவேன், இதுக்கான சரியான தீர்வு சொல்லணும். அது இல்லாம அவன் எந்த வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. குற்றம்னா குற்றம் தான், எந்த வயசு இருந்தாலும் குற்றம் தான். அதுக்காக பாலியல் பலாத்காரம் செய்யணும், எல்லாருமே 21 வயசு ஆனாதான் செய்யணும், அப்படிதான் குற்றம் செய்யணும். நாட்டில் எத்தனை பொண்ணு நடமாட முடியாது. தர்மபுரி மாவட்டத்தில் இதுபோன்ற மாணவிகள் பலாத்கார சம்பவங்கள் நிறைய நடந்துள்ளதாக கூறுகிறார் நந்தன் என்பவர். தர்மபுரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 8 வழக்குகள் அப்படி சிறுமிகளுக்கு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு 8 வழக்குகள் தருமபுரி மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8 வழக்குகளிலும் இதுவரைக்கும் ₹1 கூட நிவாரணம் வழங்கவில்லை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உருவாக்கவில்லை. அரசு அந்த மாணவிகளை பள்ளிகளுக்கு, கிராமப்புற பள்ளிகளுக்கு செல்கிற மாணவிகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளுக்கு செல்கிற 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல கடக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கு எப்படி தனியார் பள்ளிகளுக்கு அந்த பேருந்து வசதிகள், அந்த வாகன வசதிகள் ஏற்பாடு செய்கிறோம், அப்படி கிராமப்புற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துகிற வகையில் அந்த வாகன வசதிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். போட்டோ எடுத்து மிரட்டி பல முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார்கள். இந்த நிகழ்வு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்வது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குட் டச் பேட் டச் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டச் பண்றதுல கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் இந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். பெண் குழந்தைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும். பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாவதை தடுக்க முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கு பெற்றோர், ஆசிரியர், அரசு நிர்வாகம் என பல தரப்பிலும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போறப்போ சில வழக்குகள்ல போலீசார் இரு தரப்பையும் அழைச்சு சமாதானமா பேசி பார்ப்பாங்க. இது போன்ற தருணங்கள்ல இரு தரப்பிடமும் ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிப்பாங்க. இப்படி எழுதி வாங்கிக்கிட்டது சட்டப்பூர்வமா செல்லுமா? சட்டம் என்ன சொல்லுது? ஒரு நபரோ இல்ல பலர் நபர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்களின் காரணமாக ஒரு நபர் பாதிக்கப்படுவாரானால் அது தொடர்பாக ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த விவரமானது கிரிமினல் வழக்காகவும் இருக்கலாம், இல்ல சிவில் தன்மை கொண்டதாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்கள்ல என்ன பாதிப்பு, எதனால் உருவானது அப்படிங்கிற விஷயங்களை எழுத்து மூலமாக ஒரு புகாராக கொடுப்பாங்க காவல் நிலையத்தில். சில சமயங்கள்ல வாய்மொழியான விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அப்படி எழுத்து மூலமாக கொடுக்கப்படும் ஒரு புகார் இல்ல, அதனுடைய சரத்தை புரிந்து கொண்டு அது என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்பதை விசாரணை அதிகாரி, அதை விசாரிக்கும் அதிகாரி, காவல் நிலைய அதிகாரி
அவர் யார் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறோ அவரையும் அழைத்து விசாரிப்பாங்க. அப்படிப்பட்ட தருணங்கள் எந்த மாதிரியான வழக்குகள் அப்படின்னா, மிக கடுமையான குற்றங்கள், சொசைட்டிக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் முதல் தகவல் அறிக்கையாக அது பதிவு செய்யப்படும். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் என்ன மாதிரியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு பூர்வாங்க விசாரணை செய்யலாம், முதல்கட்ட விசாரணை செய்யலாம்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள், சில நிபந்தனைகள், வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன மாதிரியான புகார்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதும், இல்ல சில விஷயங்கள் சிவில் தன்மை கொண்டதாகவோ, குடும்ப சூழல் கொண்டதாகவோ, இல்ல அண்ட அயலார் வீடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்குகளாக இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பாக இருதரப்பையும் அழைத்து விசாரணை செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே 2 பேரும் அவங்க வாதத்தை சொல்கிறார்கள், அவர்கள் தரப்பை சொல்கிறார்கள். இறுதியாக அவரிடம் அவங்க என்ன சொல்றாங்களோ அது எழுதி வாங்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டு விட்டால், வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டால், அதை பொறுத்த வரைக்கும் அந்த 161 CRPC அந்த சட்டக்கூறின் வாயிலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அது பதிவு செய்யப்படும். அதாவது வழக்கின் தரப்பினர், புகார்தாரர், சாட்சிகள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுடைய தரப்பு என்ன, அவர்கள் என்ன அந்த வழக்கினை பற்றி தெரிந்திருக்கிறது, புகாரின் சாராம்சத்தை ஒத்து அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல அது எழுதி கொள்ளப்படும். அதுல அந்த யார் சொல்றாரோ வாக்குமூலம் அவருடைய கையொப்பம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் யார் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்கிறாரோ அந்த விசாரணை அதிகாரி அவர் கையொப்பமிட்டுக் கொள்வார். இன்னாரை விசாரித்த பொழுது அவர் சொன்ன விவரங்கள் இதுதான் சொல்வார். ஆனா அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படாத விஷயமாக இருக்கும் பட்சத்தில் இரு தரப்பினரும் எழுதி கொடுக்கும் விவரங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆவணமாக பதிவு செய்யப்படும். அந்த அடிப்படையிலே சமரசமாக போகிறார்களா, இல்ல அவங்க சிவில் நீதிமன்றத்தை நாடிக்கொள்கிறார்களா அப்படிங்கிற விஷயங்களை போலீசார் பதிவு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் உரிய விண்ணப்பம் கொடுத்து கட்டணம் செலுத்தி அந்த ஆவணங்களை பெறுவதற்கு சட்டத்தில் வழிவகை உள்ளது. அப்படிப்பட்ட ஆவணங்கள் வேறு ஒரு வழக்குக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுமாயின் அந்த ஆவணங்கள் யாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த நபர் அதை ஏற்றுக்கொண்டால் அது சட்டம் அதை ஏற்றுக்கொண்டு விடும். ஒருவேளை அந்த நபர் சொல்றாரு காவல் நிலையத்தில் மிரட்டி பணிய வைத்து என்னிடம் எழுதி வாங்கினார்கள் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் மறுக்கிற காரணத்தினால அந்த ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அசாதாரண சூழ்நிலையில சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு உண்மையிலேயே அது சரியாகத்தான் அப்போது எழுதியிருக்கிறார், இப்போது மாறுபட்ட விஷயம் பார்க்கிறாரா அப்படிங்கறத அந்தந்த நீதிமன்றத்தின் பார்வையில வழக்கிற்கு மாறுபட்ட வகையிலே அது நீதிமன்றத்தின் பார்வையில பார்க்கப்படும். மற்றபடி ஒரு ஆவணம் நீதிமன்றத்தில் ஒரு காவல் நிலையத்தில் விசாரணையில் எழுதி கொடுக்கப்பட்டு அந்த ஆவணமானது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பெறப்பட்டு அதை அந்த நபரும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற பார்வையில் சட்டம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இது எல்லாமே வழக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயங்களில் அல்ல, வழக்கு பதிவு செய்யப்படாத தருணங்கள்ல புகாராக விசாரித்து அது முடிக்க வைக்கப்படும் விஷயங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் அந்த வழக்கினை விசாரித்த அதிகாரி வாக்குமூலங்கள் பதிவு செய்து அதன் பின்னர் இறுதி அறிக்கையாக தாக்கல் செய்யும் போது அந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.